நண்பர்களே உங்கள் பாலுவின் இனிய காலை வணக்கம். இன்று மே மாதம் 19ஆம் தேதி, அதாவது தமிழுக்கு வைகாசி மாதம் 5ஆம் தேதி, திங்கட்கிழமை, சப்தமி திதி, திருவோண நட்சத்திரம். அப்போது சந்திராஷ்டமம் மிதுன ராசிக்காரர்களுக்கு உரியது. இன்று ராகு காலம் காலையில் 7:30 9 வரை, யமகண்டம் 10:00 12 மணி வரை, நல்ல நேரம் 9:30 10 வரை, காலை 1:00 2 வரை, சாயங்காலம் 4:00 5 வரை. நீங்கள் அணியக்கூடிய உடையின் நிறம், போடக்கூடிய சற்று கலர் வெள்ளை கலரு. தவிர்க்க வேண்டியது பச்சை. சாப்பிடக்கூடியது கர்ட் ரைஸ், தயிர் சாதம் நல்லது. இந்த ஜோதிட பாடத்தில் சித்திர நட்சத்திரத்தில் பிறந்தவங்களை பற்றி பார்த்தோம் இல்லையா? சித்திர நட்சத்திரம் 3ஆம் பாதம் பிறந்தவர்களின் அது வாக்கு சாதரியம் உடையவராக இருப்பார். வாய்ச்சாலகன்னு சொல்லுவாங்க. காம வேட்கையில் நிலை தவறுபவராகவும், நல்ல காரியங்களை செய்யும் திறன் படைத்தவராகவும், பலமுள்ளவராகவும் இருப்பார்கள். பலம்னா சரீர பலம். இவர்கள் குடும்பத்தில் பற்று கொண்டவர், குடும்பத்து மேலே ரொம்ப அஃபினிட்டி உடையவர். பொருள் ஈட்டுவதில் ஆர்வம் உடையவராகவும், சகோதர சகோதரிகளை உடையவராகவும் இருப்பார். நண்பர்களே, இப்பொழுது நம்ம ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். அந்த ராசிபலன் நிகழ்ச்சிக்குள் செல்லும் தயவுசெய்து அதை சப்ஸ்கிரைப் செய்யவும், நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும். மேசராசி. புதிய தொழில் முயற்சி வெற்றி அளிக்கிறது. அன்னையின் ஆரோக்கியம் கூட நன்றாகவே இருக்கிறது. மாணவர்களுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி உண்டாகிறது. புதிய வாகனம், நகை, துணிமணி வாங்கும் வாய்ப்பு வருகின்றது. பொருள் வரவு நன்றாக இருக்கிறது. அடுத்து ரிஷபராசி. சகோதரர்களில் ஒருவருக்கு பிரச்சனை வர நீங்கள் உதவி செய்ய வேண்டி இருக்கிறது. முயற்சியில் சிறிது பின்னடைவு. மேலதிகாரிகளுடன் சின்ன பிரச்சனை வரவும் வாய்ப்புள்ளது. மனதைரியம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. மனதைரியத்துக்கு ஒரு குறைச்சலும் இல்லை. மனைவி மக்களால் மகிழ்ச்சியே உண்டாகிறது. நண்பர்கள் உதவியாக இருக்கின்றனர். அடுத்து மிதுன ராசி. இன்றைக்கி சந்திராஷ்டம தினம். புதிய முயற்சிகள் எதிலும் ஈடுபட வேண்டாம். வீணாக கெட்ட பெயர் ஏற்படும். உடல்நலத்தில் அக்கறை எடுத்துக்கொள்ளுங்கள். மனைவி மக்களிடம் வீணாக சச்சரவு ஏற்படக்கூடும். முக்கிய பிரமுகர்களை சந்திப்பது, பிரயாணம், ஸ்பெக்குலேஷன் ஆகியவற்றை தவிர்த்து விடுங்கள். அடுத்து கடகராசி. பொருள் சேர்க்கை உண்டாகின்றது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் நல்ல லாபம் உண்டாகும். பிரயாணங்களினால் நல்ல பலன் கிடைக்கும். காதலர்களுக்கு காதலில் வெற்றி கிடைக்கின்றது. பெரியோர்களின் பாராட்டையும் நன்மதிப்பையும் பெறலாம். அடுத்து சிம்மராசி. புது நண்பர்கள் வாய்க்கின்றார்கள். ஆடல் பாடல்களிலும் விருப்பமான உணவை ஆர்டர் செய்து சாப்பிடுவதிலும் மனம் ஈடுபட்டு பொழுது இன்பமாகவே கழிகிறது. சிறு சிறு பிரச்சனைகள் தோன்றினாலும் பொருளாதாரத்துறையில் முன்னேற்றமும் மனமகிழ்ச்சிக்கான நிகழ்ச்சிகளும் அமையும். கணவன் மனைவி உறவு நன்றாகவே இருக்கின்றது. அடுத்து கன்னிராசி. மனக்கவலை, பொருள் நஷ்டம், வீண் தொல்லைகள் ஏற்படுகின்றன. ஆயினும் மனைவி மக்கள் மகிழ்ச்சி ஏற்படும் வண்ணம் நடந்து கொள்கின்றார்கள். அவர்களால் பணத்தட்டுப்பாடு குறைகிறது. நட்பு காதலாக பரிணமிக்கிறது. நண்பர்கள், உறவினர்கள் ஆதரவாக இருக்கின்றனர். அடுத்து துளாராசி. புதிய தொழில் ஆரம்பிக்க முயற்சி வெற்றியடைகின்றது. செய்தொழிலில் ஆதாயமும் முன்னேற்றமும் கிடைக்கின்றது. கல்வியில் மனம் பூரணமாக ஈடுபடுகிறது. பெரியோர்கள், மேலதிகாரிகள் ஆகியோரால் ஆதாயமும் ஆதரவும் கிடைக்கின்றது.
பொருளாதார முன்னேற்றம் ஓகே, நன்றாகவே இருக்கிறது. மனைவியின் மூலம் மனை, வீடு, நிலம் வாங்க வாய்ப்புகள் வருகின்றன. கணவன் மனைவி உறவு மகிழ்ச்சிகரமாகவே இருக்கின்றது. அடுத்து விருச்சிக ராசி. நண்பர்கள் உறவினர்களுடன் சுவையான விருந்து நிகழ்ச்சியில் கலந்து கொள்கிறீர்கள், விருந்துக்கு செல்கின்றீர்கள். பொருள் வரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஆடை அணிகள், ஆடம்பர பொருட்கள் சேர்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சி அளிப்பதாகவே இருக்கிறது. தெய்வ பக்தி அதிகரிக்கிறது. அடுத்து தனுஷ். வீட்டிலையும் சரி வெளியிலும் சரி கௌரவம், அந்தஸ்து, புகழ், மனமகிழ்ச்சி ஆகியவை உண்டாகின்றது. அதே சமயம் புகழ் போதைக்காக அதிக பணம் செலவு செய்கின்றீர்கள். இன்றைக்கி ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. குடும்பத்தில் குதூகலமான ஒரு சூழலே நிலவுகிறது. அடுத்து மகர ராசி. சில்லறை தொந்தரவுகள் சில வந்து கொண்டே இருக்கின்றது. வீண் சச்சரவு கூட உண்டாகின்றது. கண், காது இவற்றின் மூலம் மருத்துவ செலவு ஏற்படலாம். மனைவி மீது பாசம் அதிகரிக்கிறது. நண்பர்கள் உதவிகரமாக இருக்கின்றனர். பிரயாணத்தின் மூலம் லாபமே கிடைக்கிறது. அடுத்து கும்பராசி. மேலதிகாரிகளின் கோபத்துக்கு ஆளாக வேண்டி வருகிறது. பண இழப்பு ஏற்படுவதால் பணத்தட்டுப்பாடு அதிகரிக்கிறது. ஆனால் மனைவி மக்கள் மூலம் மகிழ்ச்சியே ஏற்படுகின்றது. நண்பர்கள் உறவினர்களின் உதவியும் ஆதரவும் கிடைக்கின்றது. அடுத்து மீனராசி. பணவரவு ஓகே, நன்றாகவே இருக்கிறது. ஸ்பெக்குலேஷன், ட்ரேடிங் ஆகியவற்றின் மூலம் கூட நல்ல லாபம் கிடைக்கின்றது. வெளியூர் பிரயாணங்களினால் சில ஆதாயங்கள் கிடைக்கின்றன. கணவன் மனைவி உறவு கூட மகிழ்ச்சிகரமாகவே இருக்கிறது. மேலதிகாரிகள், பெரியோர்களின் ஆதரவும் உதவியும் கிடைக்கின்றது. காதலர்களுக்கு மிகவும் மகிழ்ச்சியான நாள். மனம் பறப்பது போல் ஒரு உணர்வு. நண்பர்களே, இந்த ராசிபலன் நிகழ்ச்சி இத்துடன் முடிவடைகிறது. நாளை மீண்டும் சந்திப்போம்.